வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணின்னு சொல்லும் பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கா? வாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். அதுக்கு இப்போது 1/2 கிலோ மட்டன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ நான் அரிசி அளக்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் தான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அரிசியை ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிற மெத்தட் தான் பார்த்துட்ருக்கோம். 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியனை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் பிரியாணிக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்களும் போட்டுக்கோங்க. சில பேருக்கு காரம் ரொம்ப வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகணும் அப்படின்றதுக்காக லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு ஆனியனை விட தக்காளி கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வதக்காமல் லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போயுமே மட்டன் கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மட்டன் ஆட் பண்ணோன்னே லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம். அப்போ தான் மட்டன் சீக்கிரமாக வேகும். அதுக்காக இப்போது இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா, உப்பெல்லாம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணியோட டேஸ்ட்டே அதுதான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமன் இதில் ஊற்றிக்கிறேன். தயிர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டனை குக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் குக் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆகலைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ நான் 15 மினிட்ஸ் விட்டுருக்கேன். ஸோ நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்கள். அடி கூட எதுவுமே பிடிக்கல. ஏன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மட்டன் நல்லாவே குக் ஆகிருக்கு. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் ஊற்றிட்டேன். இப்போது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம். தண்ணி சூடாகி ஒரு கொதி வந்த பிறகு அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ அரிசி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி இந்த மெத்தடில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஹோட்டலில் செய்யக்கூடிய அளவுக்கு மட்டன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி தட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் கலரி விடலாம். அதே மாதிரி ரொம்பவும் கலரி விடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். நான் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த அளவுக்கு குக்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தம் போட போகிறேன். அதுக்கு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடிட்டு பிரியாணியை மேலே வெயிட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு. இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ நல்லாவே மட்டன்லாம் குக்காக இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டல்லலாம் வாங்கி இந்த மாதிரி பிரியாணியை சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஹோட்டல் டேஸ்ட்டில் அளவுக்கு
ரொம்ப நேச்சராகவே செய்யலாம். இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. செஞ்சு நான் தாங்க அதிகமாகவே இந்த மட்டன் பிரியாணியை சாப்பிட்டேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை பார்க்குற எல்லோரும் எனக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கு எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.